ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து சிக்கன் ஹலீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அதே மாதிரி மைசூர் தால், அதே மாதிரி சிறுபருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் இது வந்து உளுந்து. ஸோ உடைச்ச உளுந்து தான் நான் வச்சுருக்கேன், அதான் போட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி, அப்புறம் இது வந்து தாலியா. இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி விற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ், சரிங்களா, இந்த பொருள்கள். இப்போ வந்து இந்த பருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிடணும். ஸோ நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட பெஸ்ட்டு தான். இல்லை எப்போ செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா கழுவி ஊற வச்சிருங்க. ஸோ அது நல்லா ஊறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரமாக ஹலீம் வந்து. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு, வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு விசில் விடணும். மைசூர் தால். ஸோ எல்லா பருப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணணும். சிறு பருப்பு, அடுத்து நம்ம கோதுமை போட்டுக்கணுங்க. அடுத்து நம்ம உளுந்து போட்டுக்கணும். அடுத்து வந்து இது தாலியா, பார்த்தீங்கன்னா அரிசி. ஸோ நான் வந்து ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்கவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ அந்த ஓட்ஸ் வந்து அப்படியே போட்டுடுறேங்க. தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரம் வந்து இதை வந்து வேக வச்சிடணும். இது மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டா அது பாட்டுக்கு வெந்துடும். 1 கிலோ சிக்கன் போன்லெஸ் தான், நல்லா கழுவி எடுத்திருக்கேன் நான். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச கரம் மசாலா, அதே மாதிரி சில்லி பவுடர், அதே மாதிரி தனியா பவுடர். ஸோ இது மூணுமே இதில் போட்டுற வேண்டியதுதான். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மூடி எடுத்த உடனே பாருங்க நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ அடி பிடிச்சிரும், அப்பப்போ நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடி பிடிச்சிருதுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். நல்லா வெந்துடுச்சு, இருந்தாலும் பிளெண்டர் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. ஏலக்காய், அப்புறம் பட்டை, லவங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆனியன்ஸு, அப்புறம் இந்த இலை, அதே மாதிரி பட்டை, மிளகு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து சிக்கனை வந்து ஒரு தண்ணி குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ பருப்பு ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து சிக்கன் தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு இலச்சம். வெங்காயம் சீக்கிரமாக வந்து மசியணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுடணும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அது சாஃப்ட் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். பசங்க வீட்டில் இருந்தாவே நம்மளால் செய்யவே முடியாது, ஒரே சத்தமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து சிக்கன் இதில் போட்டுக்கணும். மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள். ஸோ இது 4மே போட்டுற வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு. புதினா, மிளகா. பசங்க சாப்பிட்றதுனால நான் வந்து மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 7-8 விசில் விட்டாச்சு. நல்லா சிக்கன் வெந்திருக்கும். ஸோ எடுத்த உடனே ஓப்பன் பண்ண உடனே நல்லா ஸ்மெல் வருது. ஸோ சிக்கன் வெந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கரண்டியில் எடுத்து நான் இந்த மாதிரி தொட்டு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நூலாக வந்ததுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் அது நல்லா மசியும். ஸோ இது வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துட்டு அந்த தண்ணி தனியாக எடுத்துடணும். ஸோ அதுவும் மசிஞ்சிச்சு. இப்போ இந்த பருப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி. ஸோ சிக்கன் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஊற்றிக்கணும்.
ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மெயினானது வெங்காயம். ஸோ நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் கலரில் பொரித்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போது கார்னிஷ் தான் இங்கே பண்ணணும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து கார்னிஷ் பண்ணணும். அதாவது அந்த வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, அதே மாதிரி இஞ்சி இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் முந்திரி அது நல்லா வறுத்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பவுலில் நம்ம வச்சு லெமன் புளிஞ்சு சுவைங்க. இது பார்க்கும்போதே எனக்கு நாக்கு வருது. ஸோ ஒரு ஸ்பூன் நானும் டேஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருக்குது. ஸோ ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.